தினமணி இணையதள நேயர்களுக்கு வணக்கம். மேஷராசி நேயர்களே, இந்த வாரம் விலகிய நட்புகள், விலகிய உறவினர்கள் வீடு வந்து சேர்வர். தாங்கள் விரும்பிய இடத்திற்கு குடும்பத்துடன் சென்று வருவீர்கள். பணம் பல வழிகளில் வரும். பங்கு சந்தையில் லாபம் உண்டு. சிலர் புதிதாக செய்யும் தொழிலில் உபரி வருமானத்தை காண்பீர்கள். விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும். விரும்பிய சம்பள உயர்வு கிடைக்கும். மேல் அதிகாரிகளின் பாராட்டு மலைகளால் நனைவீர்கள். இந்த வாரம் தங்களுக்கு அனைத்தும் சுபமாகவே அமையும் வாரமாக அமையும். ரிஷபராசி நேயர்களே, பிள்ளைகளால் பெருமைகள் ஏற்படும். பிள்ளைகளால் அந்தஸ்து கூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் ஏற்படும். பண வரவிற்கு குறைவிருக்காது. இருப்பினும் செலவுகளின் போது கவனம் தேவை. இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்படலாம். அயல்நாட்டு தொழில் ஆதாயத்தை தரும். சிலருக்கு அரசாங்க பணி அமைவதற்கு வாய்ப்புண்டு. ரியல் எஸ்டேட் செய்பவர்கள் சற்று எச்சரிக்கையுடன் செய்வது அவசியமாகும். பூர்வீக சொத்து கைக்கு வந்து சேரும். மிதுன ராசி நேயர்களே, தாங்கள் விரும்பிய உயர்கல்வியை படிக்கும் வாரமாக இது அமையும். சிலர் அயல்நாட்டு கல்வியை படிக்க ஆர்வமுடன் இருப்பீர்கள். இந்த வாரம் அதற்கு சாதகமாக அமையும். அரசு வழிகளால் ஆதாயம் உண்டு. உடன் பிறந்தவர்கள் ஓடி வந்து உதவுவார்கள். பொது வாழ்வில் புகழ் கூடும். தொழிலில் சில மாற்றத்தை ஏற்படுத்துவீர்கள். அதனால் வளர்ச்சிகள் உண்டு. கடகராசி நேயர்களே, உற்றார் உறவுகளால் சில மனசஞ்சலங்கள் ஏற்படும். கவலைகளை அகற்றிவிட்டு தங்கள் பணியில் கவனம் செலுத்துங்கள். பதவி உயர்வு உண்டு. சம்பள உயர்வு உண்டு. விரும்பிய இடமாற்றம் கிடைப்பதில் சற்று தடை தாமதங்கள் ஏற்படும். மேல் அதிகாரிகளிடம் அனுசரித்து செல்லுங்கள். அதேபோல் சக தொழிலாளிகளிடம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். இரவு நேர பயணத்தின் போது பாதுகாப்பு அவசியம். சிலருக்கு தொலைந்த பொருட்கள் மீண்டும் கிடைக்கலாம். அரசியலில் இருப்பவர்கள் புதிய பொறுப்பை பெறுவார்கள். சிம்மராசி நேயர்களே, பிள்ளைகளால் பெருமை உண்டு. பெற்றோரின் ஆதரவு அனுசரிப்பு அதிகரிக்கும். பூர்வீக சொத்து கைக்கு வந்து சேரும். நீண்ட நாள் நினைத்திருந்த இடத்தை வாங்கி மகிழ்வீர்கள். அதேபோல் சிலர் வீடு கட்டும் முயற்சியில் இறங்குவீர்கள். பொருளாதாரத்தில் சில தடைகள் இருப்பினும் தங்களுக்கு அனைத்து பலன்களும் சாதகமாகவே அமையும் வாரமாக இது இருக்கும். கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையலாம். நண்பர்களிடம் வாக்குவாதம் செய்வதை தவிர்த்துக் கொள்ளவும். கன்னிராசி நேயர்களே, உறவினர்களால் சங்கடங்கள் ஏற்படலாம். தொழில் செய்யும் இடத்தில் சங்கடங்கள் ஏற்படலாம். அனைத்தையும் விட்டு கொடுத்து செல்வதால் வாழ்வின் உயரத்தை அடையலாம். தாங்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து உதவிகள் தானாக கிடைக்கப்பெறும். அரசு உதவிக்காக விண்ணப்பித்தவர்களுக்கு இந்த வாரம் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் கூடும். புதிய தெம்பு பிறக்கும். சிலர் பழைய வாகனங்களை மாற்றி புதிய வாகனங்களை வாங்குவீர்கள். துலாம் ராசி நேயர்களே, புதிய வாகனம் வாங்கும் எண்ணம் இந்த வாரம் ஈடேறும். சிலர் தங்கள் ரசனைக்கேற்ப வீட்டை மாற்றி அமைத்துக் கொள்வார்கள். பூர்வீக சொத்தில் கிடைப்பதில் சற்று தடை தாமதங்கள் உண்டு. தங்கள் மேல் இருக்கும் வழக்குகளிலிருந்து சாதகமான பலன்களை பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியம் கூடும். உள்ளம் தெளிவு பெறும். பணம் பல வழிகளில் வரும். முடிந்தவரை புதிய நட்புகளிடம் எச்சரிக்கையுடன் பழகுவது நன்று. புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்புகள் ஏற்படலாம். விருச்சிகராசி நேயர்களே, புதிய நபர்களை நம்பி எதிலும் இறங்க வேண்டாம். குறிப்பாக புதிய தொழில் ஆரம்பிக்கும் போது அனுபவஸ்தரின் ஆலோசனையை கேட்பது நன்று. முடிந்தவரை தாங்கள் யோகா தியானம் பயிற்சி மேற்கொள்ள வேண்டும். சிலர் தொழில் மூலமாக புகழ் பெறுவீர்கள். நீண்ட நாள் நினைத்திருந்த அயல்நாட்டு தொழில் கைவரப்பெறும். விவசாயத்தில் நாட்டம் ஏற்படும். இயந்திரங்களால் அனுகூலம் உண்டு. தனுசு ராசி நேயர்களே, கூட்டுத் தொழில் செய்பவர்கள் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியமாகும். முடிந்தவரை வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்ளவும். இரவு நேர தூக்கத்தை தவிர்ப்பது சிக்கலை ஏற்படுத்தும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. புதிய பொறுப்புகள் வந்து சேரலாம். பணியில் பதவி உயர்வு உண்டு. எதிர்பாராத சில ஆதாய திருப்பு முனைகள் ஏற்படும். சிலர் புதிய வீட்டுக்கு குடியேறி செல்லும் வாய்ப்பு அமையும். திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதனால் மனம் மகிழ்ச்சி அடையும். மகர ராசி நேயர்களே, இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்படலாம். குழந்தைகளால் மனமகிழ்ச்சிகள் ஏற்படும். கணவன் மனைவியிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் மறையும். உற்றார் உறவினர்கள் ஓடி வந்து உதவுவார்கள். கெமிக்கல் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள் அதிக ஆதாயத்தை காண்பீர்கள். சிலர் கால்நடைகளை வளர்க்க முயற்சிப்பீர்கள். பங்கு சந்தையில் முதலீடு செய்யும் போது கவனம் தேவை. இல்லத்திற்கு தேவையான நவீன ரக எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். கும்பராசி நேயர்களே, நீண்ட நாள் திருமணத்தை எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு இந்த வாரம் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். சிலர் உயர்கல்வி கற்க வெளிநாடு செல்வீர்கள். சிலர் படித்த படிப்பிற்கேற்ப தொழிலை அமைத்துக் கொள்வீர்கள். அரசாங்கத்தால் ஆதாயம் உண்டு. அரசியல்வாதிகளால் அனுகூலம் உண்டு. பெரியோர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். முடிந்தவரை தங்கள் செயல்பாடுகளை ஒரு முறைக்கு பல முறை யோசித்து அமைத்துக் கொள்வது நன்மையை தரும். மீனராசி நேயர்களே, வீடு கட்டும் பணிக்கான முயற்சிகளை இந்த வாரம் ஆரம்பிக்கலாம். அரசாங்க உதவி உண்டு. உடன் பிறந்தவர்களால் ஆதாயம் உண்டு. பெற்றோர் மூலம் சில பணவரவுகள் ஏற்படலாம். கணவனால் மனைவிக்கும் மனைவியினால் கணவனுக்கும் பொருளாதார மேம்பாடு உண்டு. பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வரவுக்கேற்ப செலவு செய்வதை பழகிக் கொள்ள வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அதேபோல் எந்த ஒரு ஒப்பந்தங்களிலும் கையெழுத்திடும்போது அதிக கவனம் எச்சரிக்கை தேவை. ஒரு முறைக்கு பல முறை படித்து பார்த்து கையெழுத்திடுவது அவசியமாகும். குடும்பத்தில் புதிய நபர்கள் வருகையால் உள்ளம் மகிழும். சுப பலன்களை எதிர்பார்க்கும் வாரமாக இந்த வாரம் அமையும். கும்பராசி நேயர்களே, முடிந்தவரை வெள்ளை ஆடை தரிப்பதை பழகிக் கொள்ளவும். அதனால் அதிக அனுகூலம் பெறுவீர்கள்.
நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும்.